யோசித்து பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்கி இருக்கிறோம். எல்லாம் வீட்லயும் டிவியை வச்சு சினிமாவையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பயங்கரமான நிலை என்னன்னா, நேத்து பிறந்தது இன்னைக்கு பிறந்ததெல்லாம் அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம். எப்படி உருவாக்கி இருக்கிறோம் பாருங்க பிள்ளைங்க. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அரசியலை பற்றி என்ன தெரியும்? ஆட்சியை பற்றி என்ன தெரியும்? சட்டங்களை பற்றி என்ன தெரியும்? ஒரு மண்ணும் தெரியாது. சினிமா மோகம். தன்னுடைய தாய் தந்தை நீதான் இங்கதான் போடணும்னு சொல்லுதுன்னா என்னத்தை உருவாக்கி இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பிள்ளைகள் மறுமையில் வெற்றியடைந்து விடுவார்களா? அப்ப நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் எங்கே போய் நிற்குன்னு பாருங்க. சினிமா மோகத்துல அறிவுக்கு சிந்தனைக்கு பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக ஒழுக்கங்களுக்காக வேண்டி இவன் போய் நேரத்தை ஒதுக்குனான் போனான்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லவன் என்று சொல்லலாம். நம்முடைய பிள்ளைகள் எங்க சுத்தினா, தேர்தல் எங்க போயிட்டு இருந்தா, போன இடங்கள்ல மறுமை நாளில் முதலாவது கேள்வியாக இருக்கக்கூடிய தொழுகை அந்த நேரத்தில் தொழுதானா? காலையில பஜ்ரி கரெக்டா எழுந்து போய் தொழுவ போயிருந்தானா? யாரோட போய் சுத்தினா? யாரோட பின்னாடி போனா? அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் குறித்து அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி ஒழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹு தாலா இவ்வுலகத்தை படைத்து அதில் மனிதனை உருவாக்கி அந்த மனிதன் மறுமை நாளையில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக அவருடைய தூதர்களையும் அவருடைய வேதங்களையும் இந்த உலகத்திற்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் நாம் ஓரிரை கொள்கையை நாம் ஏற்று அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களாக நாம் அனைவர்களையும் அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறார். அந்த உயர்ந்த மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கம், அந்த மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு அடிப்படையை நமக்கு நம்ப சொல்கிறது. மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, ஆகிரத் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதற்கு முன்பாக கபருடைய ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த கபருடைய வாழ்க்கைக்கு பிறகு மனிதன் எழுப்பப்பட்டு மஹ்ஷர் மைதானத்தில் அந்த மறுமை நாளையில் அவனை விசாரிக்கக்கூடிய இடத்தில் அவன் விசாரிக்கப்பட்டு அதற்கு பிறகு நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கத்திலும், தீயவர்களாக இருந்தால் நரகத்திலும் தூக்கி போடப்படுவார்கள் என்ற நம்பிக்கையை இஸ்லாம் ஆழமாக முஸ்லிம்களுக்கு பதிய வைக்கிறது. இந்த நம்பிக்கை ஒருவரிடத்தில் இல்லை என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கையில் இல்லை, மறுமையில் விசாரணை இல்லை, சொர்க்கம் நரகம் இல்லை என்று ஒருவன் நம்பினான் என்று சொன்னால் அவன் கண்டிப்பாக முஸ்லிமாக இஸ்லாமியனாக ஒருபோதும் இருக்க முடியாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கையில் இதுவும் ஒன்று. நாம் மனிதன் இந்த உலகத்தில் கொஞ்ச காலங்கள் வாழ்ந்து அதற்கு பிறகு இறந்து கபரிலே வைக்கப்பட்டு மறுமை நாளையில் விசாரிக்கப்பட போகிறோம். அந்த நாளை பற்றி திருமறை குர்ஆன் பல இடங்களில் நமக்கு சொல்கிறது. ஏன் நமக்கு சொல்கிறது? இந்த உலகத்தில் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும், தீய காரியங்கள் இருந்து விலக வேண்டும், மார்க்கம் காட்டித்தந்த அடிப்படையில் ஒழுக்கம் மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டுவதற்காக, மறுமையினுடைய கடுமையான வேதனையில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்காக இதை திருக்குர்ஆனிலேயும் நபிமொழிகளிலேயும் ஏராளமாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, இந்த உலகத்திற்கு பிறகு நீங்கள் மறுமையில் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளை அல்லாஹ் சொல்லும் பொழுது யௌமுன் அசீர், மிக கடுமையான நாளாக இருக்கும். அலல் காஃபிரீன கைரு யசீர், இறை மறுப்பாளர்களுக்கு அது இலகுவான நாளாக இருக்காது. மிக பயங்கரமான ஒரு நாள், மிக கடுமையான ஒரு நாள். நீங்கள் இந்த உலகத்திலே உங்களுக்கு வரக்கூடிய இந்த வெப்ப காலங்கள், கோடை காலங்கள், இதெல்லாம் எவ்வளவோ கஷ்டம் என்று நாம் நினைக்கிறோம். இதை விடவும் மிக பயங்கரமான ஒரு நாள். அந்த நாளை பற்றி இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, குலூபு யௌமைதின் வாஜிஃபா,
அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி போயிருக்கும். மேலே அல்லாஹு தஆலா எழுப்பி அவனை விசாரிக்கக்கூடிய அந்த நாளையில் எழுப்பப்பட்ட உடனேயே அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி போய் என்ன ஆக போகிறதோ, என்ன நிலைமை நமக்கு ஆக போகிறதோ, நாம் மறுமையிலே வெற்றி அடைய முடியுமா, சொர்க்கத்தில் போக முடியுமா என்று பயந்து நடுங்கியவர்களாக அவர்கள் மறுமை நாளையில் இருப்பார்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறான், அந்த நாளினுடைய கடுமையை பற்றி சொல்லும் பொழுது, கைஃப தத்தகூன இன் கஃபர்தும் யௌம யஜ்அலுல் வில்தான ஷீபா, நீங்கள் அல்லாஹுவை மறுத்து விட்டீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளையை கேட்காம போகாமல் நீ நடந்து விட்டீர்கள் என்றால் அந்த நாளையில் எப்படி நீங்கள் தப்பிப்பீர்கள்? அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? யௌம யஜ்அலுல் வில்தான ஷீபா, சிறுவர்களும் அவர்களுடைய முடிகள் எல்லாம் நரைத்து போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குமே, அந்த நாளில் இருந்து எப்படி நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள்? சின்ன பிள்ளையா இருக்கக்கூடியவன் மறுமை நாளில் வரும் பொழுது அவனுடைய முடிகளெல்லாம் நரைத்து கிழவனாக வயோதிகனாக மாறிவிடுவான். அந்த அளவுக்கு பயங்கரமான கடுமை. சின்னவன் கூட, சிறியவன் கூட, பெரிய ஆட்கள் பல வருடங்கள் வாழ்ந்து அவன் முடி நரைத்து வயோதிகனாக போவது உண்டு. ஆனால் அந்த நாளினுடைய கடுமையை நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் சின்ன குழந்தை கூட வயோதிகனாக நரைத்தவனாக மாறிவிடுவான். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி தப்பிப்பீர்கள்? அந்த கடுமையில் இருந்து எப்படி நீங்கள் தப்பிப்பீர்கள் என்று அடுத்து அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே கேட்கிறார். அதை இன்னொரு வசனத்தில் சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது, இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அலீம், அந்த மறுமை நாளில் வரக்கூடிய அந்த திடுக்கம், நடுக்கம் மிக பயங்கரமானதாக இருக்கும். நீங்க இலகுவாக அழகாக போய் சொர்க்கத்திலே போய் விடலாம், அல்லது ஒண்ணுமே இல்லாமல் நரகத்திலே போய் எல்லாம் போட்டு விடுவான் என்று நினைக்காதீர்கள். அந்த நாளை நீங்கள் நினைத்து பார்த்தால் மிக பயங்கரமான நாளாக இருக்கும். அதுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தோடு சொல்லுகிறான் பாருங்கள். யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்லியத்தின் அம்மா அர்லாத், பாலூட்டியவள் தான் பாலூட்டிய அந்த குழந்தையை மறந்து விடுவாள். அந்த கடுமை எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும்னா, கை குழந்தையை வைத்திருந்தாலும் கூட அந்த குழந்தையை பற்றி எல்லாம் நினைத்தே பார்க்க மாட்டாள், மறந்து போய் விடுவாள். ஏன்னா அவ்வளவு பயங்கரம் கடுமை. இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனையாக எவ்வளவு தூங்கினாலும் என்னுடைய பிள்ளை அழுது விட்டது என்று சொன்னால் உடனே நாம் என்ன செய்து விடுவோம்? எவ்வளவு தூக்கமாக இருந்தாலும் எழுந்து அந்த பிள்ளைக்கு அந்த பசியை ஆற்றுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். சிறு குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், அதனுடைய அழுகுரல் எவ்வளவு பெரிய கடுமையான தூக்கத்தையும் எழுப்பிவிடும். தாய் பாசம் அவ்வளவு பெரியது, குழந்தையின் மீது இருக்கக்கூடிய பாசம் அவ்வளவு பெரியது. இந்த உலகத்துல தான். மறுமை நாளையில் வந்து விட்டால் உங்களுடைய பாலூட்டிய குழந்தையை கூட நீங்கள் மறந்து விடுவீர்கள். அல்லாஹ் நம்ம என்ன செய்ய போகிறான், நம்ம என்ன நடக்க போகிறதோ என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையை எதிர்பார்த்து கொண்டு இருப்பார். அடுத்து அல்லாஹ் தஆலா அதே வசனத்தில் சொல்கிறான் பாருங்க, வதலவு குல்லு ராத்தி ஹம்லின் ஹம்லஹா, கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவர் தான் சுமந்ததை ஈன்று விடுவாள். வயிற்றுல குழந்தை இருந்தால் அந்த மறுமையினுடைய கடுமையை பார்த்து குழந்தை தானாக பெற்றெடுத்து விடுவார். இந்த உலகத்தில் ஒரு தாய் படக்கூடிய கஷ்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு கஷ்டம் குழந்தையை பெற்றெடுப்பது. வயிற்றில் எழுந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அழகாக சொல்வார்கள், மறுபிறவி பிறக்கிறார், செத்து பிழைக்கிறார். அவ்வளவு பயங்கரமான உச்சகட்ட துன்பத்திற்கு போய்விட்டு தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அதனாலதான் அந்த பிள்ளையின் மீது அவ்வளவு பாசம் அவளுக்கு. அவ்வளவு கடுமையாக இருக்கக்கூடிய அந்த நாள் அங்கே போய் நிற்கின்ற பொழுது இந்த குழந்தையெல்லாம் சாதாரணமாக பெற்று விடுவார். உங்களுக்கு சொல்வார்கள், எவன் எந்த பெரிய கோட்டையும் சிறு கோடாக மாத்திரலாம். எப்போ அதை விட ஒரு பெரிய கோடை பக்கத்தில் போட்டீங்கன்னா இந்த கோடு சின்னதாக போயிடும். இவ்வளவு பெரிய கோடா இருக்க அப்படின்னு நினைக்கலாம், பக்கத்தில் அதை விட ஒரு பெரிய கோடு போடும்போது இது சின்னதாக போயிடும். அது மாதிரி இந்த உலகத்தில் குழந்தை பெறுவது பெரிய கஷ்டம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். அதை விட பயங்கரமான அந்த கஷ்டம் பார்க்கும் பொழுது குழந்தையை சாதாரணமாக ஈண்டெடுத்து விடும். அப்படிப்பட்ட ஒரு நாள் அது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வதரா அன்னாஸ சுகாரா வமாஹும் பிசுகாரா வலாக்கின்ன அதாபல்லாஹி ஷதீத்,
மக்களை எல்லாம் போதையில் இருப்பவர்களை போன்று அப்படியே ஒரு மயக்கத்தில் இருப்பான். ஆனால் அவன் மதுவெல்லாம் எதுவுமே அருந்தவில்லை. வலாக்கின்ன அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வினுடைய அந்த வேதனை பயங்கரமானது. அதை பார்த்து தான் அவன் எல்லாமே தலை சுத்தி கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நாளை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அந்த நாளைக்காக நீங்கள் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்னுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதனும் நாளைக்காக என்ன செய்து வைத்திருக்கிறான் என்பதை எண்ணி பார்க்கட்டும், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த நாள் வரும்போது, இவ்வளவு பயங்கரமான நாள் வரும்போது ஒரு சிலர்கள் தப்பித்து போயிடுவாங்க. ஒன்றுமே செய்யாதவன், மார்க்கத்தை பற்றி தெரியாதவன், மார்க்கத்தின் கடமைகளை செய்யாதவன் எல்லாம் எந்த நிலைக்கு ஆளாகுவான் எண்ணி பாருங்கள் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு சொல்றான். நம்ம இந்த உலகத்தை கஷ்டம் வந்தா என்ன செய்வோம்? நம்மகிட்ட பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லைன்னா அண்ணன்ட்ட போய் கேட்போம், அப்பாட்ட கேட்போம், அம்மாட்ட கேட்போம். சொந்த பந்தங்கள் இருந்தால் அவங்கள்ட்ட உதவி தேடுவோம். பிரச்சனைகள் வரும்போது அவங்கள்ட்ட போய் சொல்லுவோம், அவங்க உதவி செய்வார்கள், நம்முடைய கஷ்டத்தை போக்குவார்கள். உலகத்தில் நாம் பார்த்துருக்கிறோம். என்ன கேட்டாலும் வாங்கி தரக்கூடிய தாய் இருக்கிறார். எங்க அம்மாட்ட கேட்டால் உடனே தந்துடுவாங்க. எதை கேட்டாலும் வாங்கி தரக்கூடிய தந்தை இருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்டுருவோம். எங்க சொந்த பந்தங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், எங்க கஷ்டங்கள்லாம் தானா பறந்து போய்விடும். அவ்வளவு அன்பும் பாசமும் உள்ள எங்களுடைய சொந்த பந்தங்கள். அவங்கள்ட்ட நிறைய நாம் கேட்டிருக்கிறோம், போயிருக்கிறோம். கஷ்டப்படுற நேரத்தில் நம்முடைய எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கிறாங்க. மறுமையில் வருவாங்களா? இவ்வளவு பயங்கரமான கஷ்டம் வரும்போது கண் முன்னால் சொந்தம் பந்தம் எல்லாம் தெரியவே எல்லாரும் தானே எழுப்பப்பட போகிறார்கள். அந்த நேரத்தில் நிலைமை என்ன? அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபலா அன்சாப பைனஹும் யௌமைதின் வஹும் லா யதஸாஅலூன். அந்த சூர் ஊதப்பட்டு விட்டால் அவர்களுக்கிடையில் அந்த நாளில் எந்த விதமான உறவும் இருக்காது. அவர்கள் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். உறவை அல்லாஹ் துட்டி வச்சிருவான். அண்ணன் தம்பி உறவு பாசம் எதுவுமே அங்கே கண்டிப்பாக இருக்காது. எல்லா உறவையும் அல்லாஹ் துண்டிச்சிருவான். அவன் தனித்தனியாக தான் இருப்பான். அவன் வேலையை அவன் தான் பார்க்கணும். எவ்வளவு உங்களுக்கு உயிரையும் கொடுத்த அந்த தாய் திரும்பி பார்க்க மாட்டார், தந்தை பார்க்க மாட்டார், கணவன் பார்க்க மாட்டான், மனைவி பார்க்க மாட்டாள், எந்த உறவுகளும் பார்க்காது. ஏன்னா அந்த உறவுங்கிறதை அல்லாஹ் வெட்டிடுவான், அந்த பாசங்கிறதையே வெட்டிடுவான். இதை எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள். இன்னொரு இடத்துல, வைதா ஜாஅத்தி சாஹா, அந்த சத்தம் வருகின்ற பொழுது, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனீஹி. அந்த நாளையில் தன்னுடைய சகோதரனை விட்டு, தன்னுடைய பிள்ளையை விட்டு, தந்தையை விட்டு, மனைவியை விட்டு, அனைவர்களை விட்டும் விரண்டோடுவான். புள்ள பக்கத்துல இருந்து ஆடு கத்திக்கிட்டு இருப்பான். அதை விட்டு இவன் அம்மா ஓடுவா, அப்பா ஓடுவான், தன்னுடைய மனைவியை விட்டு கணவன் ஓடுவான். யாரும் அடுத்தவர்களை பார்த்து என்னமா கஷ்டமா இருக்கா, ஏதாவது செய்யணுமா, உனக்கு உதவி செய்யணுமா, எந்த எண்ணமும் இருக்கு. எல்லாரும் ஓடிக்கொண்டே இருப்பான். குல்லி முரியும் மின்ஹும் யௌமைதின் ஷானு யுக்னி. ஒவ்வொருவரும் அவனவனுடையதே என்ன ஆகுமோ என்று அதிலே தான் ஈடுபட்டு கொண்டு இருப்பான். ஐயோ அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவானா, நம்ம எங்கேருந்து காப்பாற்றுவது, நம்ம எங்கே போவது, எப்படி நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வழி எங்கே இருக்கிறது, ஒவ்வொருவனும் அவனை சிந்தித்துக் கொண்டே இருப்பான். அடுத்தவர்கள் யாரையும் சிந்தித்து பார்க்க மாட்டான். என்னவெல்லாம் நினைப்பான் தெரியுமா? உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. நீங்க எங்கேயாவது ஒரு கேஸ்ல இருந்தா கூட ஜாமீன் வாங்கி உங்களை காப்பாற்றி இருப்பார்கள். பணம் வாங்கிட்டு கொடுக்கவில்லை, பிரச்சனையா இருந்தால் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி இருப்பார்கள். ஆனா மறுமை நாளையில் அப்படி யாராவது வந்து காப்பாற்றுவானாண்டா இல்ல, நேர் மாறா இருக்கும். யாரெல்லாம் என் பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னை காப்பாத்திரு, என்னை ஒண்ணு செஞ்சிடாத, என் வீட்டுக்கார வச்சுக்க என்னையை காப்பாத்திரு, என் மனைவியை வச்சுக்க என்னையை காப்பாற்றி விடு, என் பிள்ளைய வைத்துக்க, என் அப்பனை வைத்துக்க, என்னை காப்பாற்றி விடு என்று அத்தனை பேர்களும் மற்றவனை கொடுத்து விட்டு தப்பிப்பதற்கு தான் பார்ப்பானா. இதுவும் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது பாருங்க. யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின் பிபனி. அந்த நாளையில் குற்றவாளி தன்னுடைய பிள்ளையை ஈடாக கொடுத்து தப்பிப்பதற்கு ஆசைப்படுவார். அடுத்து வ சாஹிபத்திஹி வ அஹீஹி, தன்னுடைய மனைவி, தன்னுடைய சகோதரன், வசீலத்தி இல்லத்தி தூவீஹி, அவனை அரவணைத்துக் கொண்டிருந்த அவருடைய உறவினர்கள்
வமன் ஃபில் அர்லி ஜமீஅன் சும்ம யுன்ஜி, பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் கொடுத்து விட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயலுவான். யாரும் உங்களை மறுமையில யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. ஒன்னே ஒண்ணுதான் காப்பாற்றும், உங்களுடைய அமல்கள். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நீங்கள் நடந்த அமல்கள், நல்லவர்களாக நீங்கள் நடந்தீர்களா, அதுதான் உங்களை காப்பாற்றுமே தவிர வேற யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். அடுத்தவனை பிடிச்சிக்க என்னை காப்பாற்று, என்னை விட்டு விடு, அவ்வளவு பயங்கரம். சின்னதா இருந்தா பசி, நமக்கு பசி இருந்தா தாங்கிக்கிறோம். நம்ம பிள்ளைக்கு மட்டும் ஒரே ஒரு உணவு இருந்தால் நம்ம கொடுத்துருவோம், இந்த உலகத்தில் கொடுப்போம். நம்ம சாப்பிடாம பிள்ளைக்கு கொடுப்போம், நம்ம சொந்த பந்தங்களுக்கு கொடுத்துடலாம். அதெல்லாம் நம்மளால முடியும், ஓரளவு தாங்கிக் கொள்வோம். மறுமையில் தாங்க முடியாது. அந்த வேதனையை பார்த்தாலே நடுங்கி போய் விடுவான், அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் தான் உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களையும் கொண்டு வந்து கொடுத்து, யா அல்லாஹ் என்னை மட்டும் காப்பாடி, இந்த குடும்பத்தை பூரா தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். அடுத்து நிறைய பணத்தை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். பணம் என்றால் பிணமும் வாய்வை பிளக்கும் என்று சொல்வார்கள். பணத்தை வைத்துக்கொண்டு எதையும் இந்த உலகத்தில் மனிதன் சாதிக்கிறான். பணத்தை வைத்துக் கொண்டு எதையுமே செய்து விடலாம் என்று எண்ணுகிறான். பணத்தில் உள்ளவனுக்கு எல்லா விதமான மரியாதை அனைத்தும் இங்கே கிடைக்கிறது. நிறைய பணக்காரர்கள் நீங்க இருக்கலாம், பல வீடுகள் வைத்திருக்கலாம், நகைகளை கிலோ கணக்கில் நீங்க வச்சிருக்கலாம். மறுமை நாள் அங்கே வரும்போது, இவ்வளவு கஷ்டம் வரும் பொழுது நீங்க என்ன நினைக்கலாம், அல்லாஹ் இந்த என்ன 4 வீடு இருக்கு, நீ எடுத்துக்க, இவ்வளவு தங்கத்தை சேமித்து வச்சுக்க, என்னையை மட்டும் நரகத்தில் போடாம காப்பாத்திரு, இந்த மஹ்ஷர் மைதானத்தில் இந்த கஷ்டங்களில் இருந்து என்னை காப்பாற்றி விடு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேட்பானா? அல்லாஹ் சொல்லுகிறான், மில்உல் அர்லி ரஹபன் லவ் இஃப்ததா பிஹி, பூமி நிறைய தங்கத்தை ஒரு பேச்சுக்கு வைத்திருந்தாலும் அதை நஷ்ட ஈடாக கொடுக்கப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இங்க கொடுத்தா அல்லாஹ் தருவான் உங்களுக்கு. இங்கே ஒரு பேரித்தம்பளம் அளவுக்கு தூய்மையான சம்பாத்தியத்தில் நீங்கள் தர்மம் செய்தீர்கள் என்றால் அல்லாஹ் அதை வலதுகரத்தால் வாங்கி, அதை நீங்கள் குதிரை குட்டியை எப்படி வளர்ப்பீர்களோ அதுபோன்று வளர்த்து மறுமை நாளையில் மலையளவுக்குரிய நன்மையாக அல்லாஹ் கொடுப்பான். இங்கே கொடுக்கக்கூடிய ஒன்று ஒரு பேரித்தம்பளம் தான், ஆனா மலையளவுக்கு நன்மையே அங்கே கிடைக்கும், இங்கே கொடுக்கும் பொழுது. ஆனா அங்கே மலையளவுக்கு தங்கத்தை நீங்கள் கொடுத்தாலும் ஒரு பேரித்தம்பளவுக்குரிய நன்மை கூட அங்கே கிடைக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு நாள். அந்த நாளையில் எவ்வளவு பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி சேர்த்தவனும் மாட்டிக்கொள்வான். அதை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. அடுத்து அல்லாஹ்ட்ட ஏதாவது பொய் புரட்டு சொல்லி ஏமாத்தி அம்மா மறுமையினால் அல்லாஹ் தப்பிச்சு போயிடலாமா, அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம எத்தனையோ தப்பு செய்கிறோம். அம்மா அப்பாட்ட வந்துட்டு அது இல்லை இது இல்லை, எங்கேயாவது ஒரு சுற்றிட்டு வருவோம், சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுவோம், கேட்டால் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி ஏமாற்றிட்டு நம்முடைய பெற்றோர்கள்ட்டேருந்து நம்ம தப்பிச்சிருவோம். மறுமையில் அப்படி தப்பிக்க முடியுமா? எல்லாம் இது தெரியாமல் செஞ்சுட்டேன், அறியாமல் செஞ்சேன், மறந்துட்டு செஞ்சுட்டேன், எல்லாம் நான் இதை செஞ்சிருப்பேன் அதை செஞ்சிருப்பேன் ஏதாவது சொல்லி இல்லை சமாளித்து விட முடியுமா? அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய போகிறான்? நாம் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அத்தனை வமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா வமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, அணுவளவு ரொம்ப சின்னது நன்மையை செய்திருந்தாலும் அல்லாஹ் அங்கே காட்டிடுவான். பாவத்தில் சின்ன பொடி அளவுக்கு செய்திருந்தாலும் அதையும் அவன் அங்கே பார்ப்பான். அது எப்படி பார்ப்பான்? அத்தனையும் ஒரு இது கூட விடுபடாமல் நீ செய்த நாள் செய்த நேரம் யாரும் என்ன பிரச்சனை எல்லாத்தையும் அப்படியே எழுத்து வடிவில் கொண்டு வந்து கொடுத்துருவான். நீ இந்த உலகத்தில் என்ன செய்தாய், இறைவனுக்காக நீ என்ன செஞ்சா, இந்த உலக மோகத்தின் மேல் நீ என்ன செய்தாய், உன்னுடைய பாவங்கள் என்ன நன்மைகள் என்ன, இந்த அவன் புத்தகத்தை எடுத்து படிச்சுப்பார். எடுத்து பார்ப்பான். பார்த்த உடனேயே அசந்து விடுவான், நடுங்கி விடுவான். மாலிஹாதல் கிதாப், இது என்னடா புத்தகம், லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா வஜதுமா இந்த ஹாலிரா, இது என்ன சின்னதிலிருந்து பெரியது வரை அனைத்துமே இதில் இருக்கிறதே, இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கலையப்பா, இவ்வளவு சின்னது கூட பதிவு செய்யப்பட்டிருக்கு, பெரிய பாவங்கள் அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒன்று கூட விடுபடவில்லையே,
அவன் செய்த அனைத்தையும் அவன் கண் முன்னால் பார்ப்பான். அப்ப லம்மூத்த யாழைத்தனி லம்மூத்த கிதாபியா, இறைவா எனக்கு இந்த புத்தகம் தராமல் இருந்திருக்கலாமே, அல்லாஹ் அத்தனையும் வந்து விட்டதே, அதிர்ந்து போவான், பயந்து போவான். அந்த நேரத்திலே எப்படி யார் தப்பிக்க உங்களுக்கு உதவுவார்? அந்த நாளையிலே எப்படி நீங்கள் தப்பிப்பீர்கள்? ஒன்று கூட விடுபடாமல் அனைத்தும் ஆதாரத்தோடு அல்லாஹ் தஆலா சொல்வான். உங்களுடைய கைகள், உங்களுடைய கால்கள் அனைத்தும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். கேட்பானா, ஏப்பா என்னோடையே இருந்து கொண்டு எனக்கு எதிராக அல்லாட்ட போய் போட்டு கொடுக்குறியே? கை சொல்லும் நீ என்ன தப்பு செஞ்ச, காலு சொல்லும் உன்னுடைய தப்பு என்ன, கண்ணு எல்லாமே சொல்லும். அப்போ அந்த கால்கள் கண்கள் எல்லாமே சொல்லுமா, அன்தக்க நால்லாஹல்லதி அன்தக்க குல்ல செய்ய, எல்லா பொருள்களையும் எவன் பேச வைத்தானோ அவன் பேச வைத்திருக்கிறான், நான் என்ன செய்ய முடியும்? கை பேச போகிறது, கால் பேச போகிறது, அனைத்தும் நமக்கு எதிராக அங்கே சாட்சி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் கைஃப தத்தகூன், நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? நீங்கள் எப்படி தப்பிப்பீர்கள்? அனைத்துக்கும் ஆதாரம் ஒன்று எதுவுமே இருக்காது. ஹலகா அன்னி சுல்தானியா, இங்க 10 பேருக்கு ஆர்டர் போடுவேன், உன்னை பார்த்தா பயப்படுவான், அந்த அளவுக்கு உனக்கு அதிகாரம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, அங்க இருக்குமா? உன்னுடைய செல்வாக்கு எல்லாம் அழிந்து விடும். செல்வம் இருக்காது, அதிகாரம் இருக்காது, அனைத்தும் என்று ஐயோ என்று அதிர்ந்து போய் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே இருந்து கொண்டிருப்பார். அதுக்கு மேல் அல்லாஹ் தஆலா இன்னொன்றை செய்கிறான். துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி மினல் ஹல்க், சூரியனை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு நெருக்கமாக கொண்டு வந்து விடுவான். தாரி மைல், 1 மைல் அளவுக்கு. இப்பவுமே எத்தனை ஆயிரம் கோடி மைல்களுக்கு அப்பால் அந்த சூரியன் இருக்கிறது, வெப்பம் தாங்க முடியவில்லை. பக்கத்தில் 1 மைல் பக்கத்தில் வந்து விட்டால், இந்த மைல் என்ற வார்த்தைக்கு இது அறிவிப்பாளர் ஒரு அழகான கருத்தை சொல்கிறார். இதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. மைலுங்கிறது நம்ம 1 மைல் 2 மைல் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படின்னு அளவை குறிப்பிடுவதும் உண்டு. இன்னொன்று, சுருமாயிடக்கூடிய அந்த குச்சிக்கு கூட மீல்னு சொல்லுவாங்களாம். நபிகளார் அவர்கள் இந்த சுருமாயிடக்கூடிய குச்சி, இந்த சின்ன குச்சி அளவு அதை சொன்னார்களா, அல்லது நம்ம கிலோமீட்டர் மைல்னு சொல்கிறோமோ அதை சொல்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை என்கிறார். அப்போ எவ்வளவு பக்கத்தில் வந்துருச்சுன்னு பாருங்க. 1 மைல் பக்கத்தில் வந்தாலும் கூட சூரியன் நம்ம எப்படி பஸ்மமா போயிடுவோம், ஆனால் சாக மாட்டோம். அதற்கு ஏற்றவாறு உடலை ஆயாக்கிடுவோம். அங்கே எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் வியர்வையில், இப்பவுமே வேத்து புழுக்கமா இருக்கு. இப்போ 4-5 நாளா கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கு. அதுக்கு முந்தாள் வரையில இன்னும் ஒரு வாரம் கழிச்சா என்ன ஆகும்? வேத்து விறுவிறுத்து வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. கடையநல்லூர் ரொம்ப அழகான கிளைமேட் உள்ள ஊர், சுற்றி மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் இருக்கு. ஆனால் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் யார் வீட்லேயும் ஏசி இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ எல்லா வீட்லேயும் ஏசி உள்ள பூந்துக்கிட்டே இருக்கு, வெப்பம் தாங்க முடியல. சூரியன் உங்களுக்கு பக்கத்தில் வந்தால் என்ன ஆகும்? வெந்து அப்படியே வியர்வையில் ஒவ்வொருத்தன் கதிரி அமாலிகும். அந்த வியர்வை எப்படி இருக்குன்னா அவனுடைய அமலுக்கு ஏற்றவா இருக்கும். எவ்வளவு பாவம் செய்யறானோ அந்த அளவுக்கு வியர்வை இருக்கும். ஒருத்தனுக்கு இலா காபை, கரண்ட கால் வரை இருக்கும். இலா ருக்குபத்தை, ஒருத்தனுக்கு மூட்டு வரை இருக்கும். ஒருத்தனுக்கு இடுப்பு வரை இருக்கும். ஒருத்தனுக்கு வாய் வரை அப்படி மொத்தமா மூழ்கி போயிருப்பான். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல மஹ்ஷர் மைதானத்தில் மனிதன் எல்லாம் ஒன்னா போய் நிற்க போறான். அந்த மாதிரி ஒரு காலம் வரப்போகுதே. நீங்கள் இந்த உலகத்தில் அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்து இருக்கிறீர்கள் என்பதற்குத்தான் திருமறை குர்ஆன் வசனமும் நபிமொழிகளும் மறுமையினுடைய கடுமையை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது. நம்ம என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறோம் உலகத்தில்? நல்லா படிச்சிருக்கோம், பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம், நல்லா சம்பாதிச்சிருக்கிறோம், நல்ல உணவை சமைச்சிருக்கிறோம், நல்லா சாப்பிட்டு இருக்கோம், நல்லா ஊர் சுற்றி இருக்கிறோம், இதெல்லாம் செஞ்சிருக்கோம். அல்லாஹ்வுக்காண்டி மறுமையில் என்ன செஞ்சிருக்கோம்? மறுமைக்காக நாம் என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கோம்? நம்ம பிள்ளைகளை மறுமைக்காக எப்படி உருவாக்கி இருக்கிறோம்? இதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மறுமையில் இந்த உலகத்தில் நல்லது செஞ்சிட்டீங்கன்னா மறுமையில் தப்பிக்கலாம். அல்லாஹ் இவ்வளவு பயங்கரமான வெயில் இருக்கிற நேரத்தில் கஷ்டத்தில் உழண்டு கொண்டு இருப்பவர்களை 7 நபர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார்? தன்னுடைய நிழலை கொடுத்து காப்பாற்றுவார். அதில் முக்கியமான ஒருவர் தான் ஒரு இளைஞன்.
ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இறைவனுடைய இபாதத்திலே ஈடுபட்டு கொண்டு இருந்த இளைஞன். இப்ப இளைஞர்கள் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கான். ஆனா ஒரு இளைஞன் இருந்தான். அந்த இளைஞன் யார் என்றால் அல்லாஹ்வுடைய இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில், மார்க்கத்தின் வழிகாட்டுதலின்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தவன். அவனுக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுப்பான். அவனுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த நேரத்திலே அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுத்து அவர்களை காப்பாற்றுவான். இந்த இளைஞனை. நம்ம இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க? இளைஞர்களை பற்றி உலக வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் 15 வயதில் இருந்து 24 வயது வரை உள்ளவர்களை ஐக்கிய நாடு சபை இளைஞர்கள் என்று சொல்லுகிறது. 15லேருந்து 24 வயசு வரை உலகத்தில் 120 கோடிக்கு மேலே இருக்காங்க. இந்தியாவினுடைய கணிப்பின்படி அவங்க 15லிருந்து 29 வயது வரை இருந்தால் இளைஞர்கள். 15லேருந்து 29 வரை இந்தியாவில் ஏறத்தாழ 37 கோடி பேர் இருக்காங்களாம். தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் 1,60,00,000 பேர் இளைஞர்கள் இருக்கலாம். இதில் 15 வயசுலேருந்து 29 வயது வரை உள்ளவர்கள் ஏறத்தாழ தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் 21% பேர்கள் இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறார்கள்? அது குறிப்பா இஸ்லாமிய இளைஞர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்காங்க? மறுமை நாளையில் அந்த அரிசி நிலையை, அல்லாஹ்வினுடைய நிழலை பெரும் அடிப்படையில் நடந்திருக்கானா? உத்தரவாதம் சொல்ல முடியுமா? நம்ம என் பிள்ளை மறுமையால அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலை பெறுவான். அவன் எங்க போவான்? நபிகளார் அழகான ஒரு செய்தியை சொன்னாங்க சஹீஹுல் புகாரியில், அந்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசித்தாயோ அவரோடு இருப்பாய். இவன் யாரை நேசிச்சுட்டு இருக்கிறான்? யார் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறான்? அவன் மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போறானா? எவன் பின்னால சுத்துறான் பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள், நபிகளாரினுடைய எச்சரிக்கை, அல்லாஹ்வின் தூதரின் அன்பு உன்னிடத்தில் இருந்தால் அல்லாஹ்வின் தூதரோட நீ பக்கத்தில் இருக்கான். நல்லவர்களுடன், இந்த நல்லவர்களுடைய செயல்கள் பின்பற்றக்கூடியவர்களுடைய அன்பு இருந்தால் அவரோட போய் இருக்கலாம். கூத்தாடிகளுக்கு பின்னால் நின்றவன் அவன் எங்க போக போறான்? நீ அவங்களோட சேர்ந்து போக போற. இப்ப யாரோடு இருப்பான் என்பதை நீங்க யோசித்து பாருங்க. உங்க பிள்ளை யாரோட சுத்துறான்? யார் மேல ஆசையை காட்டுறான்? யார் மேல அன்பா இருக்கிறான்? உங்க பொம்பளை பிள்ளைங்க எந்த மாதிரி ரீல்ஸை பார்த்துட்டு இருக்காங்க? எதுல அடிமையாக இருக்கிறார்கள்? நபிகளார் சொன்னதை அப்படி மனசுல வச்சுக்கிறீங்க. அந்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு அங்கே இருப்பாய். அவன் எங்க போறானோ அதோட சேர்ந்து நீனும் போக வேண்டியதுதான். இந்த இளைஞர் பருவம், இந்த இளைஞர் ரொம்ப அற்புதமான ஒரு பருவம். அது மனிதனுடைய 3 நிலை. ஒன்று குழந்தை பருவம் இருக்குது, இன்னொன்று இளைஞர் பருவம் இருக்கு, இன்னொன்று முதுமை பருவம். இந்த 3 தான் முக்கியமான ஒன்று. திருக்குறான்ல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, அல்லாஹுல்லதி ஹலக்கக்கும் மின் லாஃபின், அல்லாஹ் உங்களை பலகீனத்தில் இருந்து படைத்தான். சும்மா ஜஅல மின் பஅதி லாஃபின் குவத்தன், பலகீனத்திற்கு பிறகு வலிமையை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். சும்மா ஜஅல மின் பஅதி குவத்தின் லாஃபன் வ ஷைபா, அதற்கு அந்த வலிமைக்கு பிறகு பலகீனத்தையும் முதுமையையும் அல்லாஹ் தஆலா தந்தான். அவன் தான் அல்லாஹ்னு சொல்றான். 3 இது பருவத்தை அல்லாஹ் சொல்றாங்க. பலகீனமான பருவம் குழந்தை பருவம், அதே பலகீனமான பருவம் கடைசி முதுமை பருவம். 2க்கு நடுவில் இருக்க அந்த இளைஞர் பருவம் அற்புதமான அழகான பருவம். அவனுக்கு எந்த நல்ல விஷயத்தையும் அழகாக செய்யலாம். அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒரு வயது முதிர்ந்தவராக இருந்தாரேனா குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளையை பார்க்கணும், கடனை கொடுக்கணும், அதெல்லாம் இந்த இளைஞருக்கு எதுவுமே கிடையாது. பயம் இருக்குமா? இருக்காது. ஓடும் பாம்பை மிதிக்கும் வயது. அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மர் டமான் வந்து குடிக்கிறான். எண்ணத்தை சாப்பிட்டாலும் செமிக்கும், கல்லை சாப்பிட்டாலும் செமிக்கும் வயது. உடல் அற்புதமான ஆரோக்கியமான நிலை, உடல் வலிமை, எந்த பிரச்சனையும் இல்லை. அழகா இந்த நேரத்தை என்ன செய்திருக்க வேண்டும்? நல்வழியில் பயன்படுத்தி இருக்கணும். இளைஞர்கள்ல பெரும்பான்மையினர்கள் அனைத்து வீணான விஷயத்தில் தங்களுடைய நேரங்களை வீணடிக்கிறார். அல்லாஹ் சொல்றான் ஒரு சின்ன அத்தியாயம் மனிதனை டோட்டலா சொல்றான். குறிப்பா இன்றைய கால இளைஞர்களுக்கு 100% அவர்களுக்கு புரியும். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர்,
காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறார். இந்த இளைஞர் கூட்டம் இருக்க முழுக்க முழுக்க நஷ்டத்தில் தான் கிடக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸோ பில் ஹக் வதவாஸோ பிஸ் ஸப்ர். யாரை தவிர ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்து ஹக்கான விஷயங்களை அடுத்தவர்களுக்கு எடுத்துரைத்து அதில் வரக்கூடிய பிரச்சனைகளில் சபரோடு இருக்க வேண்டும் என்று ஒருவருக்கு ஒரு போதித்துக் கொண்டார்களே, இவர்களை தவிர மனுஷன் எல்லாரும் நஷ்டத்தில் இருக்கிறார். காலத்தை பூரா வேஸ்ட் ஆக்குறான். அவனுடைய நேரங்கள் எல்லாம் என்ன இருக்கு? வீட்டுக்குள் வந்தால் எங்க என்ன செய்யறான், வெளியில் போனால் என்ன செய்கிறான், மார்க்கத்தோடு தொடர்பு இருக்கிறானா, சமுதாய பணிகளோடு இருக்கிறானா, தன்னுடைய நேரங்களை நல்வழியில் அவன் செலவழிக்கிறானா? எல்லாம் என்ன, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறான், ஃபேஸ்புக்கில் இருக்கிறான், வாட்ஸ்அப்பில் இருக்கிறான். ஊரில் உள்ள இந்த சனியனில் பூரா உள்ள இவன் தான் நிறைஞ்சிருக்கிறான். ஒருவனை ஜெயிக்க வைக்கணும், ஒருத்தவன் வேலாக்கணும், தோற்க வைக்கணும்னா இதுதான். இன்ஸ்டாகிராமை பிடிச்சிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யலாம், வென்று விடலாம். அதில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ரூபாயிலும் சிந்திக்கிறது கிடையாது. ஒருவனுமே சிந்தித்து பார்க்கக்கூடியவனாக இல்லை. அத்தனையுமே அந்த மாய தோற்றத்தை நம்பி போகக்கூடியவர்கள். நல்லது எது, கெட்டது எது, சரியா இல்லையா சிந்திக்கவே மாட்டான். திருமறை குர்ஆன், இஸ்லாம் சிந்தனைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. திருக்குர்ஆன் நீங்க படிச்சு பாருங்க, எத்தனை இடங்களில் அஃபலா தாக்கிலு, நீ சிந்திக்க மாட்டியா, எந்த அளவுக்கு சொல்லுகிறது. குர்ஆனுடைய வசனம் படிக்கிறீங்க, குர்ஆனுடைய வசனத்தை படிக்கின்ற பொழுது கூட குருடனாக செவிடனா போய் விழுவாதே. வைதா திக்ரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மானா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால் செவிடர்களாக குருடர்களாக அதிலே விழ மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், ஏன் சொல்றான், எதுக்கு சொல்கிறான்? சிந்தித்து பார்ப்பான். ஒரு இறை தூதர், அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர்கள், அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? மக்கள்கிட்ட போய் சொல்லு, லகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். உங்கள்கிட்ட இதற்கு முன்னால் பல காலங்கள் நான் வாழ்ந்திருக்கிறேன், சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்க சொல்றான் நபியை பார்த்து. நான் நபியா? நான் உண்மையாளனா? நான் பொய் சொல்பவனா? என்னுடைய முந்திய வாழ்க்கையை நீ புரட்டிப்பாரு, நான் எப்படி எல்லாம் நடந்திருக்கிறேன் என்பதை பாரு. நான் உண்மையாளனாக, நேர்மையாளனாக, சரியானவனாக வாழ்ந்திருக்கிறேனா? அதை பார்த்துவிட்டு நான் நபியா இல்லையா என்பதை ஏற்றுக்கொள். இப்படி கேட்க சொன்னான் அல்லாஹ். நீ யாரையுமே ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறாய் என்று சொன்னால் அவன் நல்லவனா கெட்டவனா, இதற்கு முன்னால் எப்படி நடந்தான் என்பதை யோசித்து பார்த்து செய். ஒரு இறை தூதருக்கு எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வின் தூதரை நம்பிக்கை கொள்வது இஸ்லாத்தின் கடமை. அதுல கூட அல்லாஹ் என்ன சொல்ல, யோசித்து பார். பெண்களாக இருக்கக்கூடிய எத்தனை பேர்கள் இந்த சினிமா மோகத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை சிந்தித்து பார்க்கட்டும். நபிகளார் அவர்கள் முதல் வஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து விட்டு பயந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஹதீஜா நாயகி அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டார். ஏன்? என்னுடைய கணவர், அதனால அவனு அல்லாஹ் ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னாங்களா? அடுத்த அழக அடுக்கிறாங்க பாருங்க. இன்ன கத்தசிலுர் ரஹ்ம வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூம வ துஈனு அலா நவாயிபில் ஹக் வ துக்ரியுல் லைஃப். அடுக்கிறார்கள், அவருடைய நல்ல பண்புகளை எல்லாம் அடுக்கிறாங்க. சொந்த பந்தங்களோடு இணங்கி வாழ்கிறீர்கள், இல்லாதவர்களுக்காக உழைக்கிறீர்கள், கஷ்டப்படுபவருடைய சுமைகளை சுமந்து கொள்கிறீர்கள், சத்திய போராட்டங்கள் ஈடுபடுபவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், அதே மாதிரி விருந்தாளிகளை இருக்கக்கூடியவர்களுக்கு கண்ணியப்படுத்துகிறீர்கள். அல்லாஹ் எப்படி உங்களை இழிவுபடுத்துவார்? என்ன ஆதாரத்தை பாருங்க. நல்லவர் என்று சொன்னால் அவருடைய எல்லாத்தையும் பட்டியல் போட்டு கரெக்ட், அவங்களை நபி என்று, அவர்களை அல்லாஹ் ஒன்றும் செய்ய மாட்டார் என்பதற்கு அவங்களுடைய நல்ல பண்புகள் எல்லாம் பட்டியல் போட்டு. நீ என்னத்தை பார்த்து போட? சினிமா நடிகர்களுக்கு பின்னால் ஓடுகிறான் இந்த இளைஞன். மறுமையில என்ன செய்ய பதில் சொல்ல போகிறார்? நல்லவர்களாக இருந்தால் சரி என்று சொல்லலாம். எந்த வேட்பாளரும் எந்த கட்சியை சார்ந்தவரும் நல்லவர் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அடிப்படையில் அவனும் வாழ்ந்தது இல்லை. ஓட்டு போடுகிறோம் என்றால்
இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு யாருக்கு போட்டால் ஓரளவு பாதுகாப்பு இருக்கும், அவ்வளவுதான். யாருக்கு போட்டால் பள்ளியாசல் பாதுகாப்பாக இருக்கும், யாருக்கு போட்டு விட்டால் புல்டோசரை கொண்டு வந்து இடிப்பான். முஸ்லிம்களுடைய வாழ்வுரிமை கேள்விக்குறியாக யாருக்கு போட்டால் ஆகும். இதை யோசித்து பார்த்து திருட்டு பயல்லையே பரவாயில்லாத ஒரு திருடன் என்று தான் இருக்கும். அவன் ஓஹோ ஆக ஓஹோ என்று புகழ்ந்து எவரையும் சொல்வதற்கில்லை, நம்ம யாரையும் சொல்லவும் கூடாது. எதை தெரிஞ்சவன் ஓட்டு போட்டு நிப்பாட்டுவோம். என்ன நடக்கின்றது பாருங்கள். ஏதாவது தெரியுமா? அரசியலை பற்றி, அரசியல்வாதிகளை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. அரசியல்வாதிகளை பற்றி ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் என்ன பேசினார்கள்? கவுன்சிலருக்கு கூட லாய கிடையாது இருந்தால் இவன் முதல்வரான் டயர் நக்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசம் கழிச்சு அண்ணன் அவர்கள் முதல்வராக போகிறார்கள், அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள், அவரோட சேர்ந்து இருக்கிறேன்னு சொல்றான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பேசிட்டு அவனோட சேர்ந்து கூட்டணியா போயிடுறான். ஒருத்தன் என்ன சொல்றான்? இவரோட சேர்ந்து தூக்குல போய் தொங்கிடலாம் ஐயா. 2 மாசத்துல அண்ணனோட சேர்ந்துட்டு ஓட்டு போயிட்டு போறான். இது நேரடியா கண்கூடா தானே பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருவர் வந்தார், தன்னந்தனியா ஆளுன்னு சொன்னாரு. எவன் எல்லாம் என்னை எதுக்குறான், தூய சக்தி அப்படின்னு. இப்ப யாரோட போய் சேர்ந்தாரு? நீ தனியா உண்மையா ஆளா இருந்தா மக்கள் எனக்கு முழுமையான மெஜாரிட்டியை தரல, அதனால நான் ஆட்சி அமைக்கல அப்படின்னு இருந்தா நேர்மையான ஆளு. தீய சக்தின்னு யாரும் சொன்னானோ, எவனை திட்டி தீர்த்தானோ, வாங்க ஐயா நம்ம சேர்ந்து ஆட்சி அமைப்போன்னு போயிட்டான். இது அவர் மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் இப்படிதான் செய்வாங்க. எந்த கட்சி இது மாதிரி ஒரு தொங்கு நிலை வந்தாலும் எவனோடையும் சேருவான். திராவிட கட்சி பிஜேபியோட போய் சேருவோம், பிஜேபி திராவிட கட்சியோட வரும், எவன் யாரோடையும் போவான். அவங்களுக்கு பதவி தான் முக்கியம். இந்த அறிவு, ஒரு சிந்தனை இளைஞர்கள்ட்ட இருக்கணும். முதல்ல எதுக்கு போட்ட, என்ன செஞ்சதுக்கு அறிவு போட்ட, ஒரு மண்ணும் தெரியல. பெரிய அளவு சாதனை செய்துட்டாரு, அது மக்களுக்கு அதை செஞ்சாரு எது செஞ்சாரு அப்படின்னு செஞ்சா பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஒண்ணுமே இல்லை, எதுவும் உனக்கு சொல்ல தெரியல. மாற்றம் வேண்டும், என்ன மாற்றம் வேண்டும், எதற்காக மாறணும் யோசித்து, திருக்குறானை கூட சிந்தித்து பார்த்து செயல்படுத்து என்று சொன்ன இந்த திருக்குறான்ல இளைஞர்கள் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் சினிமா மோகத்தில் போய் கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் யாரோடு மறுமையில் போய் நிற்க போகிறார்கள்? யோசித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்கி இருக்கிறோம்? எல்லாம் வீட்லயும் டிவியை வச்சு சினிமாவையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பயங்கரமான நிலை என்னன்னா, நேத்து பிறந்தது இன்னைக்கு பிறந்ததெல்லாம் அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம். எப்படி உருவாக்கி இருக்கிறோம் பாருங்க பிள்ளைங்க. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அரசியலை பற்றி என்ன தெரியும்? ஆட்சியை பற்றி என்ன தெரியும்? சட்டங்களை பற்றி என்ன தெரியும்? ஒரு மண்ணும் தெரியாது. சினிமா மோகம். தன்னுடைய தாய் தந்தை நீ தான் இங்கதான் போடணும்னு சொல்லுதுன்னா என்னத்தை உருவாக்கி இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட பிள்ளைகள் மறுமையில் வெற்றியடைந்து விடுவார்களா? அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுவிட முடியுமா? மார்க்கத்தை பற்றி தெரிந்திருக்கணும், மார்க்கத்தின் ஒழுக்கங்களை பற்றி தெரிந்திருக்கணும், சட்டத்திட்டங்களை பற்றி தெரிந்திருக்கணும், சின்ன பிள்ளைகளை திருமறை குர்ஆனை படிக்க தெரிஞ்சிருக்கணும், துஆக்கள் மனனம் செய்ய தெரிஞ்சிருக்கணும். அது தெரியல. சினிமா பாடல்கள் எல்லாத்துக்கும் டான்ஸ் போட தெரியும். வீடுகளில் வைத்து அதைத்தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் எங்கே போய் நிற்குன்னு பாருங்க. சினிமா மோகத்துல, அறிவுக்கு, சிந்தனைக்கு, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக, ஒழுக்கங்களுக்காக வேண்டி இவன் போய் நேரத்தை ஒதுக்கினான் போனான்டா அல்ஹம்துலில்லாஹ் நல்லவன் என்று சொல்லலாம். நபிகளாரினுடைய காலத்தில் இருந்த நபி தோழர்கள், அவர்களை எடுத்து பாருங்க. இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் யாரோட போய் எந்த கூத்தாடிகளோட சுத்தி கொண்டிருந்தார்கள்? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன குலாமுன் ஹதீசத்து சின், சிறு வயதுடைய இளைஞனாக நான் இருந்தேன். பைத்தி அல் மஸ்ஜித் கபுல அல், திருமணம் முடிப்பதற்கு முன்பு வரை என்னுடைய வீடு பள்ளியாசலாக இருந்தது. அந்த இளைஞர். நம்முடைய பிள்ளைகள் எங்க சுத்தினா, தேர்தல் எங்க போயிட்டு இருந்தா, போன இடங்கள்ல மறுமை நாளில் முதலாவது கேள்வியாக இருக்கக்கூடிய தொழுகை அந்த நேரத்தில் தொழுதானா? காலையில பஜ்ரு கரெக்டா எழுந்து போய் தொழுவ போயிருந்தானா? யாரோட போய் சுத்தினா? யாரோட பின்னாடி போனா? அவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய முழு நேரத்தையும் இறை இல்லத்துடன் தொடர்பு வைத்திருந்தார்.
பள்ளியாசலோட கரெக்டா ஐவேளை தொழுகையும் கரெக்டாக போய் நம்முடைய பிள்ளைகள் வந்திருந்தால் மறுமையில் முதல் கேள்வியிலேயே வெற்றி அடைந்து சொர்க்கத்துக்கு போயிருப்பான். தொழுகையை பற்றி தெரியல, தொழுகையில் ஓதக்கூடிய துவாவை பற்றி தெரியல, சினிமாவை பற்றி தெரிகிறது, சினிமாவில் இருக்கக்கூடிய பாடல்களை பற்றி தெரிகிறது. யாரை முன்மாதிரியாக வைத்து போகிறார்? பெண்களாக இருக்கு, யாரை முன்மாதிரியாக வைத்து நீங்கள் பின்தொடர்கிறீர்கள்? மறுமையில் என்ன பதில் சொல்வீர்கள்? யார்? சினிமா நடிகர்களை பாருங்க, ஒரு 20-30 படம் நடிச்சாண்டா 20 பெண்களோடு கட்டி பிறண்டு உருள்கிறான், முத்தம் கொடுக்கிறான். இது நீங்க இந்த மாதிரி ஆளு ஒரு ஒழுக்கமானவன் உங்க முன்மாதிரியா நீங்க எடுக்க முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய கை அந்நிய பெண்ணின் கையிலே ஒருபோதும் பட்டதே கிடையாது. ஒழுக்கம் மிக்கவர் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். கையை அடுத்த பின்ன தொட்டியன்னா கை செய்யும் விபச்சாரம் என்று சொன்னாங்க. நீ நடந்து போனால் கெட்டதுக்கு கால் செய்யும் விபச்சாரம், தப்பான முறையில் பார்த்தா கண் செய்யும் விபச்சாரம் என்ற அளவுக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் நீ யார முன்மாதிரியா கொண்டாடுற? சொல்லிடுறாங்க. இப்படி உங்க வீட்டுக்காரர் ஒரு 10 பெண்ணோட இப்படி உருண்டு எந்திரிச்சா ஒத்துக்குருவீங்களா? முத்தம் கொடுத்தா ஒத்துக்குருவீங்களா? அதெல்லாம் உண்மைதானே. சினிமாவில் நடக்கிறது அப்படியே நடக்கிறது தானே உங்கள்கிட்ட காட்டுறோம். அப்படியே இவர்கள் பின்னாடி எப்படி போகிறது? கொஞ்சம் கூட சிந்திப்பது இல்லையா? ஒழுக்கம் மிக்கவர்கள் பின்னால் போனால் சரி என்று சொல்லலாம், ஒழுக்கத்தை போதிப்பவர்கள் பின்னால் போனால் சரி என்று சொல்லலாம். எவ்வளவு கேடுகட்ட முறையில் அனைத்து விதமான அநாகரிய கேடுகளையும் இந்த சினிமாவின் மூலம் தான் உங்களுக்கு காட்டுறாங்க. ஆனால் என்ன பேச்சு பேசுறா? ஒரு பெண்மணி சொல்கிறார், என் வீட்டுக்காரரை விட இவர் தான் எனக்கு பிடிக்கும் ஒரு சிரிப்பு. சரி, மாற்று மத சகோதரர் தெரியாம சொல்றார். அடுத்து பார்த்தோம்னா புர்காவை போட்டு ஒரு குரூப் வருது, ஹிஜாபை போட்டுக்கொண்டு ஒரு பெண்மணி, அவரை விட எங்க வீட்டுக்காரரை விட இவர் தான் பிடிக்கும், இது எங்க வீட்டுக்காரருக்கே தெரியும். வெக்கம் கட்டு போய் எப்படி கணவர் தன்னுடைய மனைவி வச்சிருக்கான்னு பாருங்க. இதே உன்னுடைய வீட்டுக்காரர் போய் ஒரு நாள் பொண்ணோட சுத்திட்டு இருந்தா ஏத்துக்குருவியா? நீ இப்படி செல்வதை எப்படி அவன் அங்கீகரிக்கிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 நபர்கள் அல்லாஹ் அவங்கள பார்க்க மாட்டான். சில அறிவிப்புகள் சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள் என்று வேறு சில அறிவிப்புகள் உண்டு. ஒன்று, பெற்றோர்களை நோவினை செய்பவன், ஆண்கள் மாறி உடைகளை எறியக்கூடிய பெண்கள். 3வது தய்யூஸ், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் ஒழுக்க கேடுகளை கண்டுகொள்ளாமல் இருப்பவன். இப்படி இருந்தா விளக்கம் பார்த்தாலும் எடுத்து அடிச்சிருக்க வேணாமா? அப்படி பேசினா அப்படியே இருந்தாலும் பகிரங்கமாக எல்லாருக்கும் முன்னால் வந்து சொல்கிறார்கள் என்றால் என்ன நிலை என்று பாருங்கள். எப்படி பெண்கள் போயிட்டாங்கன்னு பாருங்கள். எவ்வளவு ஒழுக்கம் மிக்க ஹிஜாப் என்ற ஒழுக்கத்தின் அடையாளமாக திகழக்கூடிய ஹிஜாபை போட்டுக்கொண்டே ஒரு பெண்மணி பேச முடிகிறது என்றால் இந்த சினிமா அவங்களை எங்க கொண்டு போய் விட்டு இருக்குன்னு பாருங்க. இவர்கள் எங்க இருந்திருக்கணும்? தினமும் காலையில் எழுந்து திருக்குரானை ஓதி தினமும் தொழுகை கொண்டு இருந்திருப்பார்களே. ஆனால் இப்படி போவாங்களா? சினிமாவுக்கு போவதெல்லாம் இறையில்லங்களுக்கு வந்து தொழுது இருந்தால் அதனுடைய பயான்களை கேட்டிருந்தால் இப்படி போயிருப்பார்களா? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் திருமணம் முடிகின்ற வரையிலையும் தன்னுடைய வீடாகவே இறையில்லத்தை வைத்திருந்தார். அதனால் இந்த உலக மக்களுக்கெல்லாம் ஏராளமான ஹதீஸ்களை, அபூ ஹுரைராவுக்கு அடுத்து 2000க்கும் மேற்பட்ட நபிமொழிகளை கேட்டு இந்த உலகத்துக்கு சொன்னார். எவ்வளவு அற்புதமான! இது மாதிரி நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும். நம்முடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் என்ன இருந்தாலும் கரெக்டா தொழுகைக்கு போயிடுவான், சரியாக தொழுவான், மார்க்கத்தை பற்றி நன்றாக தெரிந்திருப்பான். இப்படி பிள்ளைகளை உருவாக்குங்க. உம்மு ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சஹீஹுல் புகாரியில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. நபிகளார் அவருடைய காலத்தில் பத்ர் போர்க்களத்தில் ஹாரிசா என்பவர் கொல்லப்பட்டு விட்டார். கொல்லப்பட்டு விட்ட உடனேயே அவங்களுடைய அம்மா உம்மு ஹாரிசா வந்து, அலா துஹத்திஸ்னி அன் ஹாரிசா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஹாரிசாவை பற்றி எனக்கு சொல்ல மாட்டீர்களா? கொல்லப்பட்டுட்டானே, அவன் நிலைமை என்ன கேட்டுட்டு சொன்னாங்க, இன்கான ஃபில் ஜன்னா சபர்து, என்னுடைய பிள்ளை சொர்க்கத்துக்கு செல்வான் என்று இருந்தால் நான் பொறுத்துக் கொள்கிறேன், சபருடன் நான் எழுதுகிறேன். ஒரு தாயின் எதிர்பார்ப்பு, அந்த தாயினுடைய அன்பு பாசம் எங்கே வெளிப்படுகிறது பாருங்க. என் பிள்ளை சொர்க்கத்துக்கு போனா உயிரே போனாலும் பரவாயில்லை,
நபிகளார் அழகா சொன்னா, இன்ன இப்னக அஸ்ஹாபுல் ஃபிர்தௌஸல் அலா, சொர்க்கத்தில் எவ்வளவோ சொர்க்கம் இருக்கிறது, அவர் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து விட்டார் என்று ஆறுதல் சொன்னார்கள். இது மாதிரி உங்க பிள்ளை இருந்தா போனா எங்கேயா சுத்த போறான், தேர்தலுக்கு போறான், அங்க போனா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அவன் போயிடுவான் அப்படின்னா சந்தோஷப்படுங்க. போவானா? சாக்கடையில் போய் சுத்தி கொண்டு இருக்கிறார், அதை கண்டிப்பதில்லை. சில பெற்றோர் கேட்டா சொன்ன கேட்க மாட்டேங்கிறான், விளங்க மாட்டேங்கிறது. விளக்கமாத்தால் அடித்து வளர்த்திருக்க வேண்டும். அவனுடைய பிள்ளைகளை உருவாக்குகின்ற பொழுது நல்ல பிள்ளைகளை ஹராமை சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்க வேண்டும். நபிகளார் அவர்கள் தன்னுடைய பேரன் ஹசன் ஒரு பேரித்தம்பழத்தை சாப்பிடும் பொழுது என்ன சொன்னார்? துப்பு துப்பு, தர்ம பொருள்களை சாப்பிடுவது ஹராம் என்பது உனக்கு தெரியாதான்னு சொல்லி கொடுத்தாங்களே இல்லையா? நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளிலேயே உருவாக்குகின்ற பொழுது ஒழுக்கத்தை கொடுத்து படித்திருந்தார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி என்பதை சொல்லிக் கொடுத்து வந்திருந்தா இந்த மாதிரி போயிருப்பாங்களா? அனைத்துக்கும் பெற்றோர்கள் முக்கியமான காரணம். குறிப்பாக பெண்களே, நீங்கள் மறுமை நாளில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், பிள்ளையின் பொறுப்பாளி தாய் அது பற்றி விசாரிக்கப்படுவார். ஏன்னாப்பா வெளிநாடு போயிடுறாரு, கடைக்கு போயிடுறாரு, வெளியூர்ல எப்பாவது ஒரு தடவை வர்றாரு, பல வருடங்களுக்கு ஒரு தடவை வர்றாரு, அல்லது காலையிலிருந்து சாயந்தரம் போயிடுறாரு, மாசத்துக்கு ஒரு தடவை வருகிறார். பிள்ளையோடு அதிகமாக இருப்பது நீங்கள் தான். பிள்ளையை ஒழுங்காக ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்து வளர்க்கவில்லை என்றால் அதற்கும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். மறுமை நாளையில் அந்த பயங்கரமான கஷ்டமான நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை சிரமத்திலே கஷ்டப்படுகின்ற நிலையிலே விட்டு செல்லக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாக்கி விடாதீர்கள். அல்லாஹ்வும் தூதரும் அவர்கள் நமக்கு என்ன வழிகாட்டினார்களோ அவைகளை நாம் பின்பற்றி நல்லறங்களை அதிகமாக செய்து மஹ்ஷர் மைதானத்தில் வரக்கூடிய அந்த கடுமைகளிலிருந்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் இளைஞர்களையும் இளம் வயது பெண்களையும் காப்பாற்ற அல்லாஹ் தஆலா புரிவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.